ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்துச்சு மக்களே. எதிர்பாராததை எதிர்பாருங்கன்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம எஃப்ஜே, கமருதீன், கானா வினோத், கெமி இவங்க 4 பேருமே நாமினேஷன்லயே வரல. அப்ப பாத்துக்கோங்க நாமினேஷன் எந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இங்க 2 கேங்கா இப்ப உருவாயிச்சுல. விஜய் பார்வதி தலைமையில வந்து வம்பு கேங்கு, இந்த பக்கம் வந்து கனி தலைமையில அன்பு கேங். இவங்க 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தாலும் இவங்க எல்லாரும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து இங்க வந்து குத்துறாங்களே எல்லாருமே. கனி கேங் வந்து இந்த பக்கம் வந்து விஜய் பார்வதி வரணும், அதுக்கப்புறம் சாண்ட்ராவை தூக்கிட்டு இந்த மாதிரி இவங்க ஒரு பிளான போட்டு எல்லாரையும் வர வச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்க கனியே உள்ள கூட்டு வந்துட்டாங்க. கனியை வந்து கூட்டு வந்து சரியான மாஸ்டர் மைண்ட். அதாவது கனி வந்து இத்தனை வாரமா வந்து நாமினேஷன்லயே இல்லாம தப்பிச்சுட்டே இருந்தாங்க. இந்த வாரம் கனி அவர்கள் முதல் முறையா நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவை அழகா வந்து தூக்குனாங்க. யாரே நம்ம சாண்ட்ரா அவர்கள். சுபிக்ஷாவை வந்து சாண்ட்ரா அவர்கள் டைரக்டா நாமினேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் யூஸ் பண்ணி அதே மாதிரி பிரஜன் அவர்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் வேணாலும் எடுத்துலாம் வந்து பிரஜனுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸ்ட்ராங் பிளேயருக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு புரியல. கேம் ஆனது அங்க பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான், ஓகேவா? டிசர்வ்னா நீங்க மட்டும் தான். பிரஜன் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணல, உங்க கூட வந்து ஹெல்ப் கூட பண்ணல. அதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி டைரக்டா நாமினேஷன் சுபிக்ஷா ஒண்ணு, இன்னொன்னு வந்து நம்ம விஜய் பார்வதி நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வியன்னாலாம் நாமினேஷன்ல வருவாங்கன்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க போல. வியன்னாவை குத்திட்டாங்க, வியன்னா நாமினேஷன் வந்துட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் 3 பேர் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம திவ்யா, ரம்யா, சாண்ட்ரா, திவாகரு, அதுக்கப்புறமேட்டு நம்ம விக்ரம், அரோரா, இந்த மாதிரி மொத்தம் 10 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. இந்த வாரம் யாருக்கு பாயாசத்தை போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒருத்தரை கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அரோராவை தான் நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். அரோராவை தூக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் அப்படி இல்ல ரம்யா ஜோ தூக்குவாங்கன்னு தெரியல ப்ரோ. போன வாரமே ரம்யா ஜோ போக வேண்டியது, ஆனா எடுக்கவே இல்லை. அதாவது திறமையான பர்சன்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிறாங்க. திறமையே இல்லாதவங்க வந்து இந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை பார்த்தா. சோ இவங்க 2 பேர்ல வந்து 2 பேருமே தூக்கினாலும் தூக்குங்க, இல்ல யாராவது ஒருத்தரையாவது வெளியே அமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விக்கல் சிக்கிரம தூக்க மாட்டாங்க, வியன்னா வேலைக்கு ஆகாது. அதனால இவங்களாம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்களே. மேல இருக்கவங்களா விஜய் பார்வதி, திவாகர் இவங்களாம் வந்து வாய்ப்பு இல்லை. இந்த 2 பேர்ல தான் ஏதோ ஒரு டிக்கெட் அவுட். ஏன்னா எஃப்ஜே வந்தா எஃப்ஜே சொல்லிருப்பேன், கெமி வந்தா கெமியை சொல்லிருப்பேன். 2 பேருமே வரல. ஏன்னா போன வாரம் வந்து 2 பேருமே வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. இந்த வாரம் வந்து நாமினேஷன்லயே வராம தப்பிச்சிட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸே இல்லாம தப்பிச்சது நம்ம எஃப்ஜே. கமருதீன்லாம் வரவே இல்லை. எனக்கு என்னன்னே புரியல, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் எஃப்ஜே வந்து நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகர் போயிட்டு கட்டி பிடிச்சி சொல்றாப்ல, நான் அவங்க கிட்ட சண்டை போடாதனால நான் இந்த வாரம் வந்து நாமினேஷன்ல வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றதை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய ஃபன்ஸ் அங்க போயிருந்தது. இதுதான் மக்களே நாமினேஷன் ரிசல்ட். 10 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை பத்தி தெரிஞ்சிருக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.